ஒரு ரவுண்டு தான், அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரவுண்டு, அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் எனக்கு புரியுது இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். ஆனால் ஒரு வாட்டி யோசியேன், ஒருவேளை இது செட் ஆகலைன்னு வச்சுக்கோ, நாளைக்கு வேற ஒரு கம்பெனியில் ட்ரை பண்ணலாம். சிம்பிள். நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதால ஐ எம் டேம் ஷூர் நீ கண்டிப்பாக செலக்ட் ஆவ. அடடே, அங்கே பாரு இவ்வளோ வேர்த்து இருக்கு. நீ இரு, கர்ச்சீஃப் கொண்டு வரலையே. கோல்டன் ஸ்பேரோ என்ன பாலாவை மேனேஜர் கூப்பிடுறாரு, நீங்க உள்ள போய் பாருங்க. ஐயா இந்தா, ஆல் தி பெஸ்ட். So, Bala, congrats. You have excelled in other 2 rounds of the interview. Thank you, sir. இந்த ஹெச்ஆர் ரவுண்டுனாலே சில காமன் செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு தான் செய்யும். அண்ட் அந்த கொஷின்ஸ்க்கு உங்கள் ஆன்சர் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ வாண்ட் டு கட் தட் புல்ஷிட் அண்ட் ஆஸ்க் யூ ஒன் ஸ்ட்ரெயிட் கொஷின். Okay. Why this job? Don't tell me that it's for money. Please. சார், என் பேரண்ட்ஸ் காலத்துல மிடில் கிளாஸ் ஃபேமிலில எல்லாம் பொண்ணு பிறக்கிறத விட பையன் தான் பிறக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரீசன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். They considered boys as plus and girls as minus. அந்த மாதிரி டைம்ல கூட என்னோட பேரண்ட்ஸ் அந்த புல்ஷிட் எல்லாம் கட் பண்ணி நான் பிறந்ததுக்கு ஒரு பிளெஸிங்கா தான் ஃபீல் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நான் மட்டும் போதும்னு நினைச்சாங்க. அப்புறம் தம்பி பிறந்தான். என் தம்பி பிறந்ததுக்கு அப்புறமா அப்ப கூட என் மேல கொஞ்சம் கூட அன்பு குறையாம பாத்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் இப்ப வரைக்கும் என் தம்பியை விட என் மேலதான் அவங்க அதிக அன்பு வச்சிருக்காங்க. என்னோட சின்ன வயசுல இருந்து எனக்காக எல்லாமே பார்த்து பண்ண பேரண்ட்ஸ்க்கு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்ப விஸ்வா தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு காட்டினது. அவங்கள நான் ஹாப்பியா பாத்துக்கிறதுக்கு, அவங்கள ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு. ஐ நீட் திஸ் ஜாப், சார். I'm convinced, Bala. Thank you, sir. Yeah. என்னடா நல்ல மூட்ல இருக்க போல. இனி எங்க மூடு, அதை நீ வந்து கெடுத்துட்டியே. அப்புறம் என்ன சிஸ்டர் பேசுறாங்களா இல்லையா? இல்லடா, ஏதோ டிவியை மியூட்ல பாக்குற மாதிரியே இருக்கு. இத்தனை நாள் ஆனதுக்கு அப்புறமுமா? ஆனா இன்னைக்கு நான் கண்டிப்பா பேச போறேன். அவ்வளோ கன்ஃபார்ம் பண்ணி எப்படி சொல்ற? டேய், இந்த விஸ்வா எவ்வளோ தீவிர முயற்சிகள் பண்ணியும் அடங்காத அந்த பாலா இந்த இன்டர்வியூவால அவ சரியாயிடுவான்னு எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்குடா. எனக்கு என்ன டவுட்டா இருக்குடா விஸ்வா. ஏன்டா டேய், ஒரே கட்டணே எப்பவும் பாஸ்டா பேச மாட்டியா? எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பு பேசுற. எப்படியா என்ன கண்டுக்க மாட்டேன், நானே கிளம்பிடுறேன்டா. என்னாச்சு இன்டர்வியூ? பரவாயில்ல, என்ன ரிசல்ட்னாலும் சொல்லு, பாத்துக்கலாம். கிருஷ்ணா அண்ணா. எஸ் சிஸ்டர். எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு அண்ணா. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். தேங்க்ஸ் அண்ணா. சரிடா, நான் போய் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆட்டோ புக் ஆயிடுச்சு அண்ணா, நானும் கிளம்புறேண்ணா.
சரி ஜாக்கிரதையா போ. ஆ. பார்த்தல, தினமும் இதே கதை தான். இன்னைக்காவது பரவாயில்ல, குறைஞ்சது ஆன்சர்ஸை உன் மூலியமா கன்வே பண்ணாலே. இவ என்ன பண்ணா பேசுவாள்னே தெரியலடா. பைத்தியம் பிடிக்குது. டேய், நம்மளுக்கு ஒரு பொருளை யூஸ் பண்ண தெரியாதப்போ கம்பெனிக்காரனுக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி நம்ம பொண்டாட்டிங்க விஷயத்துல அவங்களோட அப்பாவுக்கு தாண்டா ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கணும். டேய், ஆனா அது இந்த சமயத்துல உங்க அப்பாவால மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீ சொல்றதும் கரெக்டு தான்டா. ஹலோ அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாப்ள. சுந்தரி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. என்ன அங்கிள் பண்ணிட்டு இருக்கீங்க? வாக்கிங் போறதுக்கு வெளியே வந்திருக்க மாப்ள. ஏதாவது பேசணுமா? இப்போ இந்த விஷயத்தை பத்தி கேட்கலாமா? கேட்டா வருத்தப்படுவாரோ? என்ன மாப்ள, அங்கிள், அது நீங்க ஏதாவது சொல்லணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலான்னு தான். சுந்தரிக்கும் உங்களுக்கு ஏதாவது சண்டையா? ஆமாம் அங்கிள், பைத்தியம் பிடிக்குது எனக்கு. பேசலனாலும் வேலையெல்லாம் செஞ்சிடுறா. எதுக்கு அவ்வளோ பிடிவாதம் சொல்லுங்க? அது அவ்வளோ பெரிய சண்டை கூட இல்லை அங்கிள். இருந்தாலும் ஏதோ பெரிய சண்டை மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. என்னோட 24 வருஷ கஷ்டத்தை இன்னைக்கு உங்க சைடுல இருந்து கேட்கும்போது சிரிப்பா வருது. சுந்தரி சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் மாப்ள. அவன் நினைச்ச விஷயம் நடக்காம ஹர்ட் ஆனா அந்த விஷயத்தை முழுசா மறக்கிற வரைக்கும் அவங்க கூட அவ பேசவே மாட்டா. அப்படி எப்படி அங்கிள் இருக்க முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி உன் அத்தையும் அந்த மாதிரி தான் இருந்தாங்களாம். டிட்டோ அவளோட புத்தி அப்படியே இருக்கு. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. ஜஸ்ட் பேசாம இருப்பா, அவ்வளவுதான். மற்ற விஷயங்கள்லாம் நார்மலா நடக்குமாப்ல. இன்னும் எத்தனை நாள் இதே மாதிரி? உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா ஒரு சில வாட்டி ஒரு நாள், இல்லைன்னா 1 மணி நேரத்தில் கூட நார்மல் ஆயிடுவா. ஆனா கேப் விடாதீங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. அவ ஹர்ட் ஆன விஷயத்தை பொறுத்து டைம் டியூரேஷன் மாறும். ஸோ நாம் அந்த டைமை குறைக்கணும்னா நாம் அவளை அந்த விஷயத்தை முழுமையாக அக்செப்ட் பண்ண விடணும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நீங்க சொல்லிட்டீங்களே, இனிமே நான் பாத்துக்கிறேன். ஹலோ மாப்ள, மாப்ள. ஆ ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு காலுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வரும்னு நினைக்கல. ஒரு விஷயம் மாப்ள, உங்க கூட அவ பேசினாலும் பேசாட்டியும் என் பொண்ணு தங்கம். பத்திரமாப்ள. நான் நல்லா பாத்துக்குவேன் அங்கிள். நான் சொன்னது உங்களை பத்தி மாப்ள.